கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை: சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களிலே கணவன் மனைவியிடையே, பிள்ளைகள் பெற்றோரிடையே தேவ சமாதானத்தை வெளிப்படுத்துங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் தேவனாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும்படியாக கிருபை செய்வார். சமாதானம் இருக்கிற இடங்களிலே வியாதிகளுக்கு வேலையே இல்லை. பிரியமானவர்களே, தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை காத்து வழிநடத்துவதாக. இன்னும் அநேக இடங்களிலே நீங்கள் சமாதானம் பண்ணுவர்களாக இருக்கும்படியாக தேவ சமாதானம் உங்கள் இருதயம் உங்கள் சிந்தையும் காத்து கொள்வதாக. அவனமாகவே உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். தேவ புத்திரராய் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக. இந்த வார்த்தைகளின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேசத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய எல்லைகளுக்கும் தேவ சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக. இந்த வார்த்தைகளை அனுதினம் கேட்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you. Amen.